ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலாங்கிறதா. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த ரோட்டு கடை காளான் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த ரோட்டு கடை காளான் மசாலா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காளான் மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். இது 200 கிராம் இருக்கும். இப்போ அடுத்ததா இதுல ஒரு கப் அளவு மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் அதே மாதிரி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இந்த காளான் மசாலா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இல்லாமல் கூட செய்வாங்க, வெறும் முட்டைகோஸை கூட வச்சு செய்வாங்க. ஆனால் மஷ்ரூம் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் அரை கப் அளவு மைதாவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நம்ம மொத்தமா தண்ணியை சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த முட்டைகோஸ்ல இருந்து தண்ணி வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரை பண்றதுக்காக நான் ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ண வச்சிருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது 2 சைடும் நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற காளானையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததா காளான் மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்காக நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கேப்சிகத்தை இந்த மாதிரி நைஸா கட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். கேப்சிகம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இவ்வளோதான் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அடுத்ததா இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம 2 தக்காளியை நல்லா மிக்சியில அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பதிலாக நீங்க டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தா போதும். தக்காளி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து குக் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி காளான்ல கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போறோம். கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருந்தேன். இதை வந்து தண்ணியில நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டிப்படும் நம்மளோட மசாலா. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளானை வந்து லேசா இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காளான் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி இதுல பொடியா நறுக்குன கொஞ்சமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை. இப்ப ரொம்பவே அருமையான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான காளான் மசாலாவை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.